இங்க பாண்டியனோட வீட்டுக்கு இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் கதிரை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்க முத்துவேலும் சக்திவேலும், என்ன இது, எதுக்காக இவன் வீட்டுக்கு போலீஸ் வராங்க, இவன் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிட்டானுங்களா, சொல்லப்போனா இவனுங்களை அரெஸ்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆப்போசிட்ல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ராஜியுமே போலீஸ்காரங்க வந்தவொடனே என்னாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்காரங்களும் கதிர் எங்கம்மா இருக்காங்க, அவர்கிட்ட நாங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கதிர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவன ராஜியுமே, ஒரு 5 நிமிஷம் சார் வெயிட் பண்ணுங்க, அவர் இப்பதான் வெளியில போனாரு, நான் உடனே வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ராஜி வந்து டைரக்டா கதிருக்கு கால் பண்ணி அவங்களை கிளம்பி வர சொல்றாங்க. விஷயத்த சொன்ன உடனே கதிருமே நான் உடனே வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பக்கம் வந்து கோமதியுமே, என்னாச்சு, எதுக்கு கதிரை தேடி இந்த பக்கம் போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பதான் இங்க மீனாவுமே நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது அந்த கண்ணனை ஏற்கனவே ராஜி ஒரு டைம் துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அப்ப தப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து இப்போ கண்ணனை பிடிச்சாச்சு, ஆனா கண்ணன் எல்லா நகையும் வித்துட்டான், அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி தான் பேச வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோமதி கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட கோமதியுமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீ வேறடி, எதுக்கடி இதுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்ப அந்த கண்ணை எதுக்காக அந்த நகையை திருடிட்டு ஓடனான்னு சொல்லி அவன் சாட்சி சொல்லியிருந்தானா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும், அது மட்டும் இல்லாம இப்போ ராஜியும் மாட்டிக்குவாளடி, ராஜியோட பேர் கெட்டு போயிருமே அப்படின்ற மாதிரி கோமதி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராஜியுமே, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, தப்பு பண்ணவன் தான் வந்து தண்டனை அனுபவிக்கணும், எதுக்காக கதிர் தண்டனை அனுபவிக்கணும், அதுக்குதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி என் மானமே போனாலும் பரவாயில்ல, ஆனா கதிர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ராஜியும் பிடிவாதமா தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது கேட்ட கோமதிக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வெளியில வந்து நிக்க போதும் கரெக்டா இந்த பக்கம் சைக்கிள்ல இன்னொரு பக்கம் கதிர் வந்து இறங்குறாரு. கதிர் இறங்கின உடனே போலீஸ்கிட்ட போயிட்டு, சார் நான் தான் சார் கதிர், சொல்லுங்க சார் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போதான் இந்த பக்கம் வந்து அந்த போலீஸ்காரங்களும், அது ஒண்ணும் இல்லப்பா, நீ உன்னோட ஒய்ஃபை வந்து கேஸ் கொடுத்துட்டு போனீங்கல்ல அந்த கண்ணன்ற மேல, அவனை நாங்க பிடிச்சிட்டோம்ப்பா, பிடிச்சி இந்த மாதிரி அவன் நகையெல்லாம் வித்துட்டான்னு சொன்னா அதுக்கு பதிலாக அவனை இப்ப நாங்க ஜெயில போட போறோம், நீங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க கோர்ட் மூலமா வாங்கி கொடுக்கலாம், எந்த ஒரு விஷயம் இல்ல, அதே நேரம் உங்க மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, நீங்க எந்த ஒரு நகையும் திருடல அப்படிங்கிற விஷயத்த இந்த பக்கம் போலீஸ்காரங்க கதிர்கிட்ட சொல்றாங்க. இது கேட்டோன்னதான் இந்த பக்கம் பாண்டியனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆனா இங்க ஆப்போசிட்ல இருக்கிற சத்திவேல் முத்துவேலுக்கு பயங்கர எரிச்சலா இருக்கு. அப்பனா நம்ம பொண்ணோட நகையை திருடினது இந்த கதிர் கிடையாதா, வேற ஒருத்தனா அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பாண்டியனுமே இந்த விஷயத்த போலீஸ்காரங்க கிளம்பி போன அடுத்த செகண்டே இந்த பக்கம் வந்து முத்துவேலையும் சக்திவேலையும் கூப்பிட்டு, எங்க பாரு பெரிய மனுஷங்களா, நீங்க என் பையன் வந்து தப்பு பண்ணா இவனை ஒரு திருடன் சொல்லி எந்த அளவுக்கு அவமானப்படுத்துனீங்க, இப்ப புரியுதா, என் பையன் திருடன் கிடையாது, உங்க பொண்ணோட நகையை அவன் எடுக்கவே கிடையாது, வேற ஒருத்தன் திருடி அதை வந்து வித்து தின்றுருக்கான், இப்ப புரியுதா என் பையனோட அருமையை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கதிரை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா சரியா கதிர் கிட்ட பேசாம இருந்த பாண்டியனுமே இப்ப கதிரோட தோல் மேல கையை போட்டு, நீ வாயா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கதிரை உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க கோமதிக்குமே, அப்பா இந்த பிரச்சனை பெருசா வெடிக்கல, சொல்ல போனா அந்த கண்ணை யாரு எப்படி இந்த பக்கம் ராஜுகிட்ட இருந்து நகை போச்சு அப்படிங்கிற விஷயத்த யாருமே கேட்டுக்கல அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த ரொம்பவே கேஷுவலா விடுறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சரவணனுமே எப்பவும் போல மயிலை கூப்பிடுறதுக்காக டைரக்டா மயிலோட ஆபீஸ் போறாங்க. போனது மட்டும் இல்லாம ஆபீஸ்க்கு கீழே இருந்து மயிலுக்கு கால் பண்றாங்க. அப்ப மயிலுமே இந்த பக்கம் நான் ஆபீஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரவணன் சொன்னதுக்கு அப்புறம் இங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட ஆள் மனசுல இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது சரவணன் கிட்ட ஓப்பனா பேசிடணும், ஏன்னா இந்த மாதிரி நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, நம்ம பேசாம சொல்லாம வச்சிருக்க உண்மை எல்லாமே ரொம்ப பெரிய துரோகம், அவர் என்ன ரொம்பவே நம்பி எனக்காக நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனா அவருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க மயிலுமே இதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா இந்த பக்கம் சரவணன்ட்ட, நான் இப்போ எங்க வீட்டுல தான் இருக்கேன், கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சரவணனை டைரக்டா வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க மயிலோட அம்மாவுமே, ஏன் என்னடி பண்ற, சரவண தம்பி இங்க வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வீட்டோட நிலைமையை பார்த்து அவர் ரொம்பவே வருத்தப்படுவாங்க, நம்மளே கவரிங் நகையை போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கோம், இப்ப பாரு என்கிட்ட அந்த நகை கூட இல்ல, கவரிங் நகையை கூட வாடகைக்கு வாங்க போனட்டி, என்னடி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து மயில் கிட்ட மயிலோட அம்மாவும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மயிலுமே, இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாதுமா, அவர் என்ன ஒதுக்குனாலும் பரவாயில்ல, இல்ல அவர் என்னை ஏத்துக்கிட்டாலும் சரிதான், இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட ஓப்பனா பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் வீட்டுக்கு வந்த உடனே இந்த பக்கம் சரவணனை உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனா இங்க சரவணனுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. என்ன இது, மயில் வீடு ரொம்பவே பணக்காரங்க வீடு தானே, ஆனா அவங்க அம்மா ரொம்பவே கேஷுவலா மஞ்சள் கயிறு போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாம எல்லாருமே ரொம்ப வந்து ஏழ்மையா இருக்கிற மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சரவணன் கிட்ட மயிலுமே, ஆமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமாமா, இதுக்கு மேல அந்த விஷயத்த நான் மறைக்க விரும்பல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மயிலுமே தான் மேல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. அதாவது தான் படிக்கவே இல்லை, நான் ஒரு படிக்காத ஆளு, 12வது தான் படிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் கொண்டு வந்த நகை எல்லாமே கவரிங் அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த பக்கம் சரவணன் ஓப்பனா சொல்றாங்க. சொல்லப்போனா என் வீட்டுல இருக்கவங்க தான் இப்படி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்றதுக்காக ட்ரை பண்ணேன், ஆனா எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு, உங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி எனக்கு இப்ப தோணுனதுனால தான் அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னேன், இதுக்கு மேல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்ற மாதிரி எங்க மயிலுமே இதை பத்தியுமே யோசிக்காம இதை ஓப்பனா இங்க சரவணன்
சரவணன்ட்ட பேசிடுறாங்க. சரவணனுமே இங்க மயில பார்த்துட்டு, "மயிலு, இங்க பாரு மயிலு, உன்கிட்ட பணம் இல்லனாலும், நகை இல்லனாலும் பரவால்ல, படிப்பு இல்லனாலும் பரவால்ல. ஆனா நீ என் மயிலு, புரியுதா? உனக்கு என்ன வேணாலும் நான் அத பார்த்து செய்வேன். இப்ப என்ன, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம என் கூட வாழணும். நீ கவலையே படாம வாழு. நான் வந்து உன் மேல எந்த ஒரு களங்கமும் இல்லாம நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி இங்க மயிலுக்காக இங்க சரவணன் நின்னுக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இத கேட்டோனே தான் இந்த பக்கம் மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளா அவங்களுமே இந்த பக்கம் வந்து துரோகம் பண்ணதா நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மயிலுமே இங்க சரவணன் ஹக் பண்ணிட்டு, "ரொம்ப நன்றிங்க. நீங்க என்ன முழுமையா ஏத்துக்கிட்டீங்க." அப்படின்ற மாரி இந்த பக்கம் மயிலும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க.